இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த காலம். அப்போது ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் இருந்தார். ஒருமுறை அரசியல்வாதி ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு பகுதியில் முகாமிட்டிருந்த பெரும் பகுதி இராணுவத்தினரை வேறொரு இடத்திற்கு செல்லும்படி உத்தரவிட்டார். அந்த சமயத்தில் யுத்தம் தொடர்பான செயலாளராக எட்வின் ஸ்டான்டன் என்பவர் இருந்தார். அவர் அந்த உத்தரவை செயல்படுத்த மறுத்ததுடன் மட்டுமின்றி இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை பிறப்பித்த லிங்கன் ஒரு முட்டாள் என்றும் சொல்லிவிட்டார். இது குறித்து ஆபிரகாம் லிங்கனுக்கு தகவல் போய்விட்டது. ஆனால் அவர் கோபம் அடையவில்லை. ஸ்டான்டன் அப்படி சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். ஏனெனில் அவர் எப்போதுமே தன் செயல்பாடுகளை நிதானித்து செய்யக்கூடியவர், புத்தி கூர்மையுள்ளவர் என்று அவரை பாராட்டியதுடன் மட்டுமல்லாமல் என் முட்டாள்தனத்தை அவரிடமிருந்து அறிந்து சரி செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி அவரை நேரில் சந்திக்க வரும்படி அழைத்தார். இருவரும் சந்தித்து பேசினர். அதிபரின் உத்தரவை செயல்படுத்த மறுத்ததற்கான காரணத்தை ஸ்டான்டன் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் நீங்கள் எடுத்த முடிவு தவறானது என்று ஆணித்தரமாக சுட்டிக்காட்டினார். இதை கேட்ட லிங்கனும் தனது முடிவு தவறானதுதான் என்பதை ஒப்புக்கொண்டார். தனது உத்தரவை திரும்ப பெற்றார். இதன் பிறகு ஸ்டான்டன் மிகவும் நாகரிகமாக, என்ன இருந்தாலும் நான் தங்களை குறித்து அப்படி ஒரு வார்த்தை சொன்னதற்காக மிகவும் வருந்துகிறேன் என்றார். அதற்கு லிங்கன், உங்கள் விமர்சனம் என்னை சரி செய்து கொள்ள நன்மையாகவே இருந்தது என்று பதிலளித்தார். லிங்கனின் மனப்பக்குவத்தை சிந்தித்து பாருங்கள். தன்னை பற்றிய மோசமான விமர்சனத்திற்கு கூட அவர் கோபம் கொள்ளவில்லை. பழிவாங்கும் உணர்வுடன் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. மிகுந்த தாழ்மையுடன் அந்த பிரச்சனையை கையாண்டிருக்கிறார். அது அவருடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சவுல் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பேலியாளின் மக்கள், இவனா நம்மை இரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி சவுலுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். சவுலோ காது கேளாதவன் போல இருந்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் வருகிற உலக ஜனங்களின் விமர்சனங்களுக்கும் எதிர்மாறான கருத்துக்களுக்கும் செவி கொடுக்காமல் சவுலைப் போல காது கேளாதவர்கள் போல இருக்க கற்றுக்கொள்ளுவோம். விமர்சனங்களை எதிர்கொள்ளும் பக்குவத்தையும் அதை கையாளும் பலனையும் ஆவியானவர் நமக்கு தந்தருளுவாராக. இயேசு கிறிஸ்துவும் இதை போல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை இனிமேலாவது பெறுவோமே. இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.